தாய் வீடு டிசம்பர் 2023. மட்டக்களப்பு பிராந்தியத்தில் தெய்வமாடற் சடங்கின் தனித்துவம். ஒரு மானுடவியல் பரிசீலனை. எழுதியவர் சந்திரசேகரன் சசிதரன். வாசிப்பவர் கம்ஷாகினி மகேந்திரா. அறிமுகம். சடங்கு என்பது சமயத்தின் இன்றியமையாத ஒரு அம்சம். சடங்கு இன்றி சமய நம்பிக்கையின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கிவிடலாம். வேறொரு வகையில் சடங்கானது மனித மனங்களில் உள்ளுரைந்து கிடக்கும் தெய்வீக ஆற்றல் தொடர்பான நம்பிக்கை வடிவங்களுக்கு புறவயமான உயிர்ப்பினை வழங்குகின்றது. மற்றொரு வகையில் சடங்கானது ஆற்றல் மிக்க ஊடகமாக திகழ்கின்றது. எனவேதான் மானிடவியலாளர்கள் சடங்கினை மொழிக்கு ஒப்பிடுகின்றனர். சடங்கு மொழியும் சமூக அமைவியத்துக்கு உந்து விசையாக அமைகின்றன. இவற்றின் உந்து சக்தியானது உள்ளார்ந்த நிலையில் மக்களின் ஒருங்கிசைவையும் இடைவினையும் தூண்டுகின்றன. சடங்கானது ஊடகமாக தொழிற்படுகின்றது என்றால் ஆஸ்மா, ஒளி அசைவுகள், காட்சி படிமங்கள், குறியீடுகள் என்பன தொழிற்படுகின்றன. எவ்வாறாயினும் இக்கட்டுரையின் பேசுபொருளான தெய்வமாடற் சடங்கு என்பது தனக்கென உரித்தான தனித்துவமான அம்சங்களை தன்னகத்தை கொண்டு காணப்படுகிறது. இலங்கையில் இந்து மரபும் வழிபாட்டு முறைகளும் நீண்ட காலமாக நிலவி வருகின்றமை தொடர்பான புலமைத்துவ ஆய்வுகளை பலரும் முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் ஏனைய பாகங்களை விடவும் மட்டக்களப்பு வழிபாட்டு முறையானது தனித்துவமான பல அம்சங்களை கொண்டுள்ளன. ஆகமம் சாராத வழிபாட்டு மரபு, சிறு தெய்வங்கள் முதன்மைப்படுத்தப்படல், சமஸ்கிருத வழிபாட்டு மரபு பேசும் பெரும் எடுப்பிலான இறுக்கமான பூஜை புனஸ்காரங்கள் மையப்படுத்தப்படாமை, தெய்வமாறுதல் முதலான மிக நீண்ட இடையறாத பாரம்பரிய சடங்கு முறையில் ஊறி திணைக்கும் பண்பு, அடியாருக்கும் தெய்வங்களுக்கும் இடையிலான இடைவெளியற்ற உள்ளார்ந்த பக்தி பிணைப்பு, பத்ததி வழிபாட்டு மரபு, மந்திர ஏடுகள் என்பன முக்கியம் பெறுதல், காவடி, கற்பூர சட்டி ஏற்றுதல், தீ மிதிப்பு, கட்டுக்கூறுதல் முதலான அடியார் வாழ்வியலோடு பிணைந்த தனித்துவமான வழிபாட்டு முறைகள். கல்வணக்கம், விருட்ச வணக்கம், ஆடம்பரமற்ற எளிமையான கொத்துப்பந்தல் வழிபாடு என்பன வழிபாட்டு இடங்களாக இன்றும் விளங்குகின்றமை சங்க தமிழர்களின் பண்டைய வழிபாட்டு முறைமையை நினைவுபடுத்துவதாக உள்ளது. இவ்வாறு தனித்துவமான பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்கின்ற மட்டக்களப்பு பிராந்திய சமய சடங்கியல் வெளியினுள் தெய்வமாடல் சடங்கின் மானிடவியல் அம்சங்கள் இன்னும் ஆழமான புலமைத்துவ விசாரணையை நிற்கின்றன. மட்டக்களப்பில் தெய்வமாடற் சடங்கு குறித்த ஒரு இனக்குழுமத்துக்கு வேண்டாத சமூக நம்பிக்கைகள், உறவு பிணைப்புகள், ஐதீகங்கள், கரணங்களை அந்த இனக்குழுவானது தொடர்ச்சியான பேணலுக்கு உட்படுத்தாது என்பார். இதன்படி மட்டக்களப்பு பிராந்தியத்தில் மிக நீண்ட காலமாக நிகழ்த்தப்பட்டு வரும் தெய்வமாடற் சடங்கு என்பதும் அதனது பண்பாட்டு ஓட்டத்திற்கும் தொடர்ச்சிக்கும் அவசியமான ஒன்றாகவே உணரப்படுவதனை நாம் மறுக்கவியலாது. தெய்வமாடற் சடங்கானது மட்டக்களப்பின் சமூக பண்பாட்டியல் அம்சங்களோடு இரண்டர கலந்துவிட்ட அம்சமாகவே நோக்கப்படுகிறது. இப்பிராந்தியத்தில் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கதவு திறந்து சடங்கு இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் தெய்வமாடி கட்டுரைத்தலும் பாரம்பரியமாகவே இடம்பெற்று வருகின்ற சமய பண்பாட்டு மரபாக உள்ளது. சடங்கு நிகழும் காலம் வரையிலும் சாதாரண மானிடர்களாகவே இருப்பார். தெய்வமாடும் நிலையில் ஒரு வகையான தெய்வீக அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவது ஏன் என்பது தவிர்க்கவியலாத மானிடவியல் வினாவாகவே அமைகிறது. மட்டக்களப்பின் சமய நிலையினை ஆய்வு செய்த உள்ளூர் ஆய்வாளர்களாக கருதத்தக்க சீனா மௌனகுரு, சூனா சீவரத்தினம், வானா இன்பமோகன் முதலானோர் மட்டக்களப்புக்கே உரித்தான தெய்வங்கள் என்றவாறு பகுத்து நோக்குவர். எவ்வாறாயினும் இந்த பகுப்பு தொடர்பான மேலும் விஞ்ஞானபூர்வமான விசாரணையும் இங்கே தேவையாகிறது. கிராமிய பின்புல வாழ்வுடன் இணைந்த புராதன தெய்வங்களுள் கடல் நாச்சி அம்மன், வதனமார், உத்தியாக்கள், பெரிய தாம்பிரான் முதலிய தெய்வ தலங்களில் பாரம்பரியமான தெய்வமாகும் சடங்கானது பிரதான இடத்தை வகித்து வருகின்றது. புராதன காலம் தொடக்கம் மட்டக்களப்பு பிராந்தியமானது விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு முதலான கைத்தொழில் முயற்சிகளுக்கு களமாக உள்ளது. கடற்றொழிலுக்கு அதிபதியாக கடற்றாட்சி அம்மனையும், கால்நடை வளர்ப்பிற்கு அதிபதியாக வதனமாரையும் இயற்கை மனிதர் உருவகப்படுத்தியதில் ஐயமில்லை.
பின்பு தெய்வங்களை மனிதர்களை புனிதப்படுத்தி உருமாற்றி நிலைமாற்றலுக்கு உள்ளாக்கி அவர்களின் வாய்மொழியியல் நிமித்தம் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட்டுள்ளனர் எனலாம். இத்தகைய முன்முயற்சியே மட்டக்களப்பில் தெய்வமாடற் சடங்கிற்கு விதையொன்றி இருக்கலாம். உத்தியாக்கள் என்பார் வடமொழி மரபில் பிதிரர் என்போருக்கு நிகரானவர் ஆவார். தொடக்க காலத்தில் தெய்வம் ஆடுவோரை ஊடகமாக கொண்டு முன்னோரின் ஆவியானது அவர்களில் வந்து இறங்கி எதிர்காலம் பற்றியும் பிறர் எதிர்காலம் பற்றியும் எதிர்வு கூறும் மரபு காணப்பட்டிருக்கலாம். பண்பாட்டு பரவுகையின் வழியாக வெளியிலிருந்து வந்த தெய்வங்களான மாரியம்மன், பேச்சியம்மன், நாகதம்பிரான், நரசிம்மர், வீரபத்திரர், திரௌபதி அம்மன், ஆஞ்சநேயர், காரியம்மன், பத்தினியம்மன், கம்பகாமாட்சி, புள்ளிக்காரன், சுடலைமாரி முதலான வெவ்வேறு தெய்வங்களின் மரபிலும் அவைகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் தெய்வமாகும் சமய பண்பாடானது இப்பிராந்தியத்தில் உருவானதாக கருத இடமுண்டு. தெய்வமாடும் சடங்கு பற்றிய ஆய்வு பார்வையில் பயபக்தி, அதிபௌதிகவாத நம்பிக்கைகள், ஆவி நிலைப்பட்ட தொடர்பாடல், மானிட இயல்புக்கு அப்பாலான திறன்கள், அமானுஷ்ய தொடர்பு முதலானவை சமய மானிடவியல் தளத்தில் விரிவான பகுப்பாய்வுக்கு இடமளிக்கின்றன. தெய்வமாடல் சடங்குகளில் அதிபௌதிகவாத அம்சங்களும் முதன்மை பெறுகின்றன. இச்சடங்கின் போது அருள்நிலை உணர்ச்சி, உருவேறல், அடியார்களின் ஆழ்ந்த நம்பிக்கை, அவர்கள் இச்சடங்கோடு கொள்கின்ற தொடர்பாடல் முதலானவை சமய பண்பாட்டியலின் குறிப்பிட்ட சடங்கு தொடர்பான தனித்துவமான தரிசனத்தை ஆய்வதற்குரிய உந்துதலை வழங்குகிறது என்று கூறலாம். தெய்வமாடற் சடங்கானது மனித சமுதாய கட்டமைப்பினுள் எப்போது தொடங்கியது என்பது பற்றிய மானிடவியலாளர்கள் வெவ்வேறு கருத்து நிலைகளை வெளிப்படுத்துகின்றனர். இச்சடங்கின் தொடக்க பயில்வானது சைபீரியாவின் தோன்றியதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சைபீரிய பழங்குடியினர் மத்தியில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே நாட்டுப்புற மருத்துவர் அல்லது தெய்வீக நிலைப்பட்ட மருத்துவர் சமய சடங்குகளில் ஈடுபட்டிருப்பதாக ஆய்வு குறிப்புகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் திராவிட நிலைப்பட்ட சங்க இலக்கியங்களிலும் வேலன் வெறியாட்டு எனும் பகுதியில் தெய்வமாடல் தொடர்பான பல குறிப்புகள் இடம்பெற்றுள்ளமையினை தமிழக ஆய்வாளர்கள் எடுத்துக்காட்டுவதும் இங்கே சிந்தனைக்குரியது. ஆய்வு பிரச்சினை மேலை நோக்கியவாறு பண்பாட்டு இருப்பியலில் தொடர்ச்சித்தன்மை மிக்க இச்சடங்கானது இப்பிராந்தியத்தில் ஆகமம் சாராத வழிபாட்டு முறையில் தவிர்க்க முடியாத இடத்தினை வகிக்கிறது. கோயில் என்பதை ஒரு சமூக வெளியாக சோஷியல் ஸ்பேஸ் எடுத்துக்கொண்டால் வெறுமனே ஒரு தெய்வீக சடங்கியல் நிலைப்பட்ட ஆற்றுகையாக மட்டும் இது நின்று விடுவதில்லை. இப்பிராந்திய மாந்தருடன் இச்சடங்கானது இடையறா தொடர்ச்சியாக வருகிறது. மக்களின் மனதை வென்றெடுத்துள்ளது. இத்தகைய இடைவினையின் சமூக மானிடவியல் காரணிகளை இனங்காண்பதே இங்கு ஆய்வு பிரச்சனையாக அமைகிறது. அத்துடன் சடங்கிலே பங்கு பற்றும் சமூக மாந்தரின் உணர்வுமயமான நம்பிக்கை பற்றி விஞ்ஞானபூர்வமாக விசாரிப்பதும் சடங்கின் பண்பாட்டு தனித்துவத்தையும் சமநிலைப்பட்ட மானிடவியல் கோலங்களையும் பகுத்து ஆராய்வதும் ஆய்வு பிரச்சனையாக அமைகிறது. ஆய்வின் பிரதான நோக்கம் இனவரைவியல் நுட்பங்களின் ஊடாக நீண்ட காலமாக மட்டக்களப்பு பிராந்தியத்தில் நிகழ்த்தப்படும் தெய்வமாடல் சடங்கின் தனித்துவமான பண்பாட்டு கோலங்களை உய்த்தறிவதும் இச்சடங்கின் சமூக பண்பாட்டு தொழிற்பாடுகளை நுண்மையாக பகுப்பாய்வு செய்வதுமே ஆய்வின் பிரதான நோக்கமாக அமைகின்றது. துணை நோக்கங்கள் இச்சடங்கின் சமுதாய மட்டத்திலான தொடர்ச்சித்தன்மைக்கான காரணங்களை கண்டறிதல், தெய்வமாடுவோருக்கும் பங்கு பெற்றும் அடியாருக்கும் இடையிலான இடைவினையின் தன்மையை புரிந்து கொள்ளுதல், இச்சடங்கின் சமூக பண்பாட்டு பெருமானங்களை மதிப்பீடு செய்தல், மேலைத்தயம் சார்ந்த இலக்கிய மீளாய்வு. ஆய்வின் கருப்பொருள் தெய்வமாடற் சடங்கு என்பதாகவே உள்ளது. ஆனால் தொல்சேர் மானிடவியல் ஆய்வுகள் களப்பணி நிலையில் முன்னெடுக்கப்பட்ட காலம் தொடக்கம் சமூக காலம் வரை இப்பொருளில் மானிடவியல் ஆய்வுகள் மேலைத்தேய நாடுகளில் பல்கி பெருகி உள்ளன. அவை பௌதீகம், பண்பாடு, தொல்பொருளியல், மொழியியல் முதலான
மானுடவியலின் பிரதான பகுப்புகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மருத்துவவியல், சமூக உளவியல், பெண்ணியம், கட்டமைப்பு வாதம், பின்னவீனத்துவம், பண்பாட்டு சூழலியல்வாதம் என்ற வகையிலான வெவ்வேறு மானிடவியல் புலங்களின் பார்வையிலும் இச்சடங்கு பற்றிய ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை பதிவு செய்வதற்கு உரியதாகிறது. ஏலவே குறிப்பிட்டவாறு தெய்வமாடற் சடங்கு பற்றிய முதலாவது மானிடவியல் பதிவை ஆவணப்படுத்தியவர் டி. மலினோவ்ஸ்கி ஆவார். இதன் பின்னால் இத்துறைசார் ஆய்வில் மீங்கல்மேனின் ஆய்வுகளும் அவதானங்களும் குறிப்பிடத்தக்கன. அவர்தான் தெய்வமாடற் சடங்கின் உள்ளார்ந்த மானிடவியல் கோலங்களையும் அது சமூக பண்பாட்டு அசைவியக்கங்களோடு கொண்டிருந்த தர்க்க ரீதியான தொடர்புகளையும் தானும் தரிசித்து பிறரையும் தரிசிக்க செய்துள்ளார். அவரை விட யு. ஆண்டல்மேன், லாபெரி, எலியடு, காண்டல், ரோஜர்ஸ், லெப்ரா, கெவிஸ், வாட்டா, நோயல், ஏழு, வல்லிஸ், மைக் டெக்ஷல், லெவின் முதலானோரின் ஆய்வுகளையும் இங்கு நாம் கோடிட்டு காட்டலாம். தொல்சீர் நிலையில் முன்னைய ஆய்வுகளின் தனித்துவத்தை பகுத்து நோக்கினால் மெடோகஸ் என்பவர் தெய்வமாடற் சடங்கின் பரிணாம வளர்ச்சியையும் அதன் பண்பு நிலைகளையும் சமூக மானிடவியல் பார்வையில் வைத்து ஆராய்ந்துள்ளார். இவரை அடுத்து W. பார்க் என்பவர் வடக்கு அமெரிக்க பிராந்தியத்தில் உள்ள பழங்குடி சமுதாயங்களிடையே வாழ்ந்து உடனுறைந்து உள்ளூர் தெய்வமாடலின் மரபு நிலை கோலங்களை பகுப்பாய்வு செய்துள்ளார். அதாவது இத்தகைய ஆய்வாளர்கள் பங்கு பற்றி அவதானித்தலுக்கு முதன்மை வழங்கியுள்ளனர். அத்துடன் ஆரியோ லோவி என்பவரின் ஆய்வும் குறிப்பிடத்தக்கது. இவர்தான் வாஷ்ப் எனப்படும் பழங்குடியினரின் தெய்வமாடல் சடங்கியல் அம்சங்களை முதலாக ஓரளவுக்கு இனக்குழு வரைவியலாக எத்னோகிராஃபி ஆவணப்படுத்தியுள்ளார். எஸ்.பி. நடேல் என்னும் மானிடவியலாளர் 1946 ரேடியோ மலைத்தொடர் பிரதேச பழங்குடி சமுதாயத்தினர் மத்தியில் நிலவிய தெய்வமாடல் சடங்கில் சடங்குசார் வன்மமானது புலப்படுத்தப்பட்டமையினை வெளிப்படுத்தியுள்ளார். எட்வர்ட் ஹார்பர் என்பவர் 1957 தென்னிந்தியாவிற்கு களப்பணி மேற்கொண்டு குறிப்பிட்ட காலம் அங்கேயே தங்கியிருந்து கிராமிய கோயில்களில் தெய்வமாடற் சடங்கு நுட்பங்களை நன்கு அவதானித்து தமது முடிவுகளையும் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலக்கிய மீளாய்வு 60களில் இச்சடங்கு பற்றி முன்னெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த மானிடவியல் ஆய்வுகள் தொடர்பிலும் விரிவானதும் ஆழமானதும் அதேவேளை நடுநிலைமை தன்மையான பார்வையை வழங்கியவராக எம். எலிட் எனும் அறிஞர் விளங்குகிறார். எம். ஃபரெஹின் என்னும் புலமையாளர் சற்று வித்தியாசமாக ஆசிய நாடான ஜப்பானில் நிலவும் இச்சடங்கின் சில தனித்துவமான பண்புக்கூறுகள் பற்றிய தகவல்களை திரட்டி தருகிறார். மேற்குறிப்பிட்டவர்கள் சமய மானிடவியல், பண்பாட்டியல் முதலான தளத்தில்தான் தம்மை அதிகம் ஈடுபடுத்தியுள்ளனர். ஆனால் சில்வர்மேன் என்னும் ஆய்வாளரோ தெய்வமாடுவோர் தாம் தமது பண்பாட்டு வழியில் நம்புகிற தெய்வீக ஆற்றல் என்பது அடிப்படையில் உளவியல் காரணிகளோடு தான் தொடர்பு பட்டது என்று நிரூபணம் செய்ய முற்படுகிறார். வெறும் சடங்காட்டம் என்பதற்கப்பால் உணர்வை இழத்தல், உணர்வு கடத்தப்படுதல், இயல் கடந்த சக்திகளின் உணர்வின் ஊடகமாக ஒரு புனிதமானவரின் உடல் தொழிற்படுதல், மனோபாவங்களில் மாறுதல் ஏற்படுதல் முதலான புதிய விடயங்களையும் W. சார்கென்ட் என்னும் அறிஞர் பேசியுள்ளமை இக்குறிப்பிட்ட ஆய்வு பாதையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதாவது தெய்வமாடல் சடங்கின் வழியாக மனித உடலிலும் உணர்விலும் பல்வேறு பரிமாண மாற்றங்கள் இடம்பெறுவதாக அவர் கூறுகின்றார். 1973 தெய்வமாடல் சடங்கில் ஒரு வகையான சமய நிலைப்பட்டதும் உளநிலைப்பட்டதுமான சூழ்ச்சி இடம்பெறுவதாகவும் குறித்து உள்ளூர் சமுதாய அங்கத்தவர் இதனை ஏற்றுக்கொள்வதாக அன்றே ஏற்றுக்கொள்ள தூண்டப்படுவதாக வார்னர் 1986 கூறுகிறார். இக்கருத்தியல் ஆய்வு பிரதேச சூழலுக்கும் சில சமயம் பொருந்தி போவதாக அமைகிறது.
ஜேன் அட்கின்சோ இத்தகைய சடங்குசார் ஆற்றுகை செயற்பாடுகள் ஊடாக நோய்கள் தீர்க்கப்படும் நுட்பமான அம்சங்களை தனது களப்பணி ஊடாக லெவிஸ் 1989 எடுத்துக்காட்டினார். எனினும் இப்பணி தீர்த்தல் விவகாரம் பற்றி மானிடவியலாளர்களுக்கிடையில் ஒருமித்த கருத்து இல்லை என்பதும் சுட்டிக்காட்டப்படத்தக்கது. தெய்வமாடும் சடங்கை முதன்மைப்படுத்தாமல் அதனை நிகழ்த்தி வைக்கும் தெய்வம் ஆடுபவர் யார், அவரின் சமூக வகிபாவங்கள் யாவை என்பன பற்றியெல்லாம் ரோஜர் விரிவாக பகுப்பாய்வு செய்துள்ளார். 1989 அதாவது தெய்வமாடுவோரின் சமூக இடையூடாட்டம் விரிவாக ஆராயப்படுகின்றது. பீட்டர் கார்டர் என்பவர் நாடோடி இனக்குழுக்களின் நோமெடிக் பீப்புள் தெய்வமாடற் சடங்கின் தனிச்சிறப்பு பற்றிய தகவல்களை விளக்கமாக தொகுத்துள்ளார். உலகின் இந்து தேசமாக கருதப்படும் நேபாள பிராந்தியத்தில் இடம்பெறும் இச்சடங்கின் முழுமையான அவதான குறிப்புரைகள் இனக்குழு வரைவியல் ஊடாக குரோஜரி மஸ்கெரின் எனும் ஆய்வறிவாளர் பகிர்ந்து கொண்டுள்ளார். மீளவும் விங்கல்மேன் இச்சடங்கின் நுட்பங்களையும் மரபுகளையும் இயற்கை சுற்றாடலுடன் இணைந்தவாறு பகுப்பாய்வு செய்துள்ளார். கிறிஸ்தவ உலகுக்கும் அப்பால் யூத இன மரபில் இச்சடங்கானது மந்திரங்களோடும் தொடர்பு பட்டிருப்பது பற்றி கிளெயின் கில்லர் என்பவர் விரிவாக விளக்குகின்றார். கிளார்க் பீட்டர் முதலானோர் தொகுத்த நூலில் ஆசிய பிரதேசத்தில் நிலவும் தெய்வமாடற் சடங்கின் தன்மை பற்றிய மிக விரிவான ஆய்வு தொகுப்பாக அமைகிறது. இதில் சைபீரியா, சீனா, கொரியா உள்ளிட்ட தேசங்களின் பழங்குடி சமுதாயங்களில் இடம்பெறும் இச்சடங்கின் பண்பாட்டு கோலங்களின் ஒருமைத்தன்மையும் வேறுபாடுகளும் ஒரு சேர ஆராயப்பட்டுள்ளன. விமர்சன பாங்கில் பழங்குடி சமுதாய பண்பாடு பற்றியும் இச்சடங்கு பற்றி மாறிவரும் மேலைத்தேயவரின் கருத்துருவாக்கம் பற்றியுமான விமர்சன பார்வையை ஸ்னெமின்ஸ்கி முன்வைத்தமையை நாம் எமது கவனத்தில் குறிக்க வேண்டும். டோபோய்ஸ் என்பாரின் ஆய்வில் தெய்வமாடல் பற்றிய சமகால ஆய்வுகளில் இடம்பெறும் புலமைத்துவ அரசியல் பற்றிய விவாதம் இடம்பெறுகிறது. அதாவது வெறும் சடங்கிற்கு அப்பால் இச்சடங்கின் பின்னால் உள்ள அரசியல் காரணிகளும் ஆராயப்படுகின்றன. இலங்கை மட்டத்திலான ஆய்வுகள் இலங்கையில் கிராமிய நிலைப்பட்ட சைவ மரபினுள் ஆண்டுக்கொரு தடவை கதவை திறந்து தெய்வமாடி கட்டுக்கூறும் இச்சடங்கின் வரலாறு மிக நீண்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு நிகரான பௌத்த மரபு நிலைப்பட்ட சடங்குகள் பற்றிய விரிவான புலமைத்துவ மானிடவியல், சமூகவியல், சமூக உளவியல் தளம் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இதன்படி சில்வா என்பார் சிங்கள பாரம்பரியத்தில் முதன்மை பெறும் பாலி சடங்குகள் பற்றிய ஆய்விற்கு ஒரு அறிமுகம் வழங்குகிறார். பேராசிரியர் கணநாத் அபிசேகரா பத்தினி தெய்வ வழிபாடு பற்றிய தன் ஆய்வினை கிழக்கிழங்கையில் விரிவாக முன்னெடுத்த நிலையில் கண்ணகி அம்மன் கோயிலில் இடம்பெறும் தெய்வமாடற் சடங்கினை பற்றி விவரிக்க தவறவில்லை. சிங்கள பாரம்பரியத்தில் இன்று வரை முதன்மை பெறும் தொழில் சடங்கின் மானிடவியல் பின்புலத்தை ஆனந்த அபிசேகரா ஆய்வு செய்துள்ளார். சிங்கள பௌத்த பாரம்பரியத்தில் இந்து மத மரபின் செல்வாக்கினால் உள்ளிக்கப்பட்ட நவக்கிரக வழிபாட்டு சடங்கில் உலகமயமாக்கல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றிய விரிவான மானிடவியல் மதிப்பீட்டை பிரேமகுமார டி சில்வாவின் ஆய்வு தருகிறது. 2000 தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மானிடவியல் நிலைப்பட்ட முதலாவது இனவரைவியலை நமக்கு தொகுத்து வழங்கியவர் டேஸ்டன் எட்கர் ஆவார். பின்பு நவீன ஆய்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஆர். இராமநாதன் என்பவரால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் தமிழக நிலைப்பட்ட சிறுதெய்வ வழிபாட்டு முறை பற்றிய தரவுகள் கிடைக்கின்றன. தமிழக நாட்டு புறச்சடங்குகள் சாதாரண மனித உறவுகளை ஒருங்கிணைக்கும் பாங்கினை ஈனா முத்தையாவின் ஆய்வு வெளிப்படுத்துகிறது. இவர்களை விட தமிழ் நிலைப்பட்ட சடங்கியல் மானிடவியல் கோலங்களை கோட்பாட்டு வெளிச்சம் பாய்ச்சி பிரயோக நிலையோடும் தொடர்பு படுத்தி ஆழமான பல ஆய்வுகளை பக்தவத்சல பாரதி ஆய்வு செய்துள்ளார். நாட்டார் திருவிழாவின் அமைப்பியல், தமிழர் மானிடவியல் என்பன குறிப்பிடத்தக்கன. தெய்வமாடற் சடங்கின் மூலவேர்களை நாம் வளமை போல் ஐரோப்பிய நிலையின்றி ஏன் சைபீரியாவில் தேட வேண்டும்?
உண்மையில் அதற்கான அடிச்சுவடுகள் சங்க இலக்கிய வழியில் வேலன் வரியாட்டாக புலப்படுவதையும் தமிழரின் நாட்டுப்புற வாழ்வியல் இச்சடங்கு ஒரு வகையான சமய வன்ம உணர்வின் மடைமாற்றமாக தொழிற்படுதல் பற்றியும் அவர் முன்வைக்கும் புலமைத்துவ விவாதங்கள் ஆழ அகலமானது. ஆய்வு பிரதேச நிலைப்பட்ட முன்னோடி ஆய்வுகள். ஆய்வு பிரதேசமாக அமைவது மட்டக்களப்பு பிராந்தியமே ஆகும். இப்பிரதேசத்தின் தொல் வரலாறு, நிர்வாக முறைமை, பண்பாட்டு அம்சங்கள், சமய வாழ்வு பற்றிய ஓரளவு பரமட்டான ஆரம்ப ஆய்வாக S.O. கனகரத்தினத்தின் மோனோகிராஃப் ஆஃப் பேட்டிக்லோ 1923 அமைகிறது என்பது ஆய்வாளரின் அபிப்பிராயமாகும். இதற்கும் அப்பால் F.C.X. நடராஜாவின் மட்டக்களப்பு மான்மியம், V.C. கந்தையாவின் மட்டக்களப்பு தமிழகம் என்பன ஒரு சில அடிப்படை தகவல்களையே தருகின்றன. மட்டக்களப்பு பூர்வ சரித்திரமும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனை சானா ஈனா கமலநாதன், கமலா கமலநாதன் இருவரும் மீள்பதிப்பு செய்துள்ளனர். மட்டக்களப்பின் சில கோயில் வரலாறுகள் கானா தங்கேஸ்வரியினால் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. கானா மகேஸ்வரலிங்கம் மட்டக்களப்பின் சிறுதெய்வ வழிபாடு பற்றிய பருமட்டான தகவல்களை தொகுத்துள்ளார். வானா இன்பமோகன் கிழக்கிழங்கை சடங்குகளை அழகியல் தளத்தில் வைத்தே நோக்கியுள்ளார். இவர்களை விட சீனா மௌனகுரு மிக அண்மையில் கிரானில் அமைந்துள்ள குமாரதேவ தலத்தின் தனித்துவமான சமய பண்பாட்டு அம்சங்களை சிறு கட்டுரையாக வரைந்துள்ளார். இதனோடு மண்டூர் முருகன் கோயில், 680 கந்தசாமி கோயில், புன்னைச்சோலை காளியம்மன் கோயில் முதலானவை பற்றியும் வெளிநாட்டு உள்நாட்டு ஆய்வாளர்களால் சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பேராசிரியர் என் சண்முகலிங்கன் புன்னைச்சோலை காளி கோயில் சடங்கினை காட்சிப்புல மானுடவியல் நுட்பத்தின் ஊடாக ஆவணப்படுத்தியுள்ளார். தொகுத்த நிலையில் சீனா சீவரத்தினம், தூனா கௌரீஸ்வரன், சோனா பிரசாத், சானா சந்திரசேகரம், சானா தில்லைநாதன், கானா சண்முகலிங்கம், தானா கோபாலரத்தினம், கூனா சண்முகம் முதலானோர் மட்டக்களப்பின் சமய வாழ்வியல் பற்றிய ஆய்வுகளை தமது புலப்பதிவுகளாக ஆங்காங்கே பதிவு செய்து வருகின்றனர். எவ்வாறாயினும் ஏலவே குறிப்பிட்டவாறு தெய்வமாடல் சடங்கின் சமூக கோலங்கள், உளவியல் தன்மைகள், புனைவியல்வாதம், அதிபௌதிகவாதம், இச்சடங்கின் இருப்பு, தொடர்ச்சித்தன்மை இவற்றை மானிடவியல் தளத்தில் புலமைத்துவ அறத்துடன் ஆழமாகவும் விரிவாகவும் நெறிமுறையாக இற்றை வரை ஆய்வுக்குட்படுத்தப்படாமை அறிவுசார் இடைவெளியாகவே உணரப்படுகிறது. துணை நோக்கங்கள். இச்சடங்கின் சமுதாய மட்டத்திலான தொடர்ச்சித்தன்மைக்கான காரணங்களை கண்டறிதல், தெய்வமாடுவோருக்கும் பங்கு பற்றும் அடியார்க்கும் இடையிலான இடைவினைத்தன்மையை புரிந்து கொள்ளுதல், இச்சடங்கின் சமூக பண்பாட்டு பெருமானங்களை மதிப்பீடு செய்தல். ஆய்வுசார் இடைவெளி. எந்தவொரு துறையிலும் ஆய்வுகள் புதிய அறிவை உருவாக்கும் பொருட்டு முன்னெடுக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் அத்தகைய ஆய்வுகளின் ஊடாக நேர்நிலையான சமூக மாற்றம், சமுதாய மட்டத்திலான அபிவிருத்தி, துறைசார் புலமைத்துவ உலகுக்கான அறிவாளி என்பனவும் எதிர்பார்க்கப்படுகின்றன. மட்டக்களப்பு பிராந்தியத்தை பொறுத்தவரை மட்டக்களப்பின் சமயநிலை தொடர்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தரவுகளின் தொகுப்புகளே வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக சடங்கியல், ஆசாரம், ஆற்றுகையியல், மொழியியல் தழுவிய சில ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் தெய்வமாடல் சடங்கினை தனித்துருகியும் எந்த ஒரு ஆய்வும் மானிடவியல் தளத்தில் முன்னெடுக்கப்படவில்லை. எனவே இந்த ஆய்வானது இப்பெரும்பான்மையில் நிலவுகிற அறிவுசார் இடைவெளியினை ஓரளவு நிரவல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வின் முறையியல். அடிப்படையில் இது இனவரைவியல் ஆய்வாகும். அதற்கேற்பவே ஆய்வின் முறைகளும் முறையியலும் திட்டமிடப்பட்டன. தெய்வமாடுவோர் ஒரு வகையில் பாரம்பரிய தன்மையையும் சிறப்பு தேர்ச்சியும் படைத்தவர்கள் என்பதனால் அவர்களை ஆய்வு செயல்முறைக்கு உட்படுத்துவதற்கு நோக்க மாதிரி முறை பிரயோகிக்கப்பட்டது. இத்துடன் பங்கு பற்றி அவதானித்தல் முறைக்கு பிரதான இடம் வழங்கப்பட்டது. அரைப்பாகம் கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் முறை, குழும கலந்துரையாடல் முறை சார்பான நுட்பங்களும் பயன்படுத்தப்பட்டன. இதனை விட தெய்வமாடுதலோடு ஆட்ட முறைகள், சடங்குகள், அடியாரின் ஈடுபாடு உருமாறல்,
வேறுபட்ட ஒலிக்குறிகள் முதலானவற்றுக்கு மையமான ஒரு ஸ்தானம் இருப்பதனால் காட்சிப்புலம் சார்ந்த மானிடவியல் தரவு சேகரிப்பு நுட்பங்களும் பயன்படுத்தப்பட்டன. ஆய்வின் பெறுபேறுகளும் கலந்துரையாடலும் பங்கு பற்றி அவதானிக்கப்பட்ட ஆய்வு என்ற நிலை நின்றும் இன வரைபியல் ஆய்வின் அடிப்படையில் அமைந்தது என்ற வகையிலும் ஆய்வின் பெறுபேறுகள் பின்வருமாறு முன்வைக்கப்படுகின்றன. ஆய்வு பிரதேசத்தின் தனித்துவ பண்புகள். இந்த ஆய்வு முழுமையும் பொன்னச்சோலை காளியம்மன் கோயிலேயே மையப்படுத்தியதாக முன்னெடுக்கப்பட்டது. இப்பிரதேசத்தில் இத்தலமானது மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. ஆகமம் சாராத வகையிலேயே பூசை வழிபாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மரபு ரீதியான மந்திர அறிவும் பூசையை நடத்தும் பாரம்பரிய அறிவும் மிக்க ஒருவர் தலைமை பூசாரியாக காணப்படுகிறார். அவருக்கு உதவியாட்களும் உள்ளனர். ஆலயமானது வர்ண பூச்சுக்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கட்டடமாக அமைந்துள்ளது. ஆனால் கோயிலின் உள் மண்டபமானது மண் தரையாகவே விடப்பட்டுள்ளது. மக்களுக்கும் தெய்வங்களுக்கும் இடையிலான இடைவினையும் உறவும் நம்பிக்கையின் பிணைப்பும் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகவே அமைந்துள்ளது. தெய்வமாடும் சடங்கு. இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து தெய்வம் ஆடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எல்லாமாக 5 நாள் சடங்குகள் இடம்பெறுகின்றன. இந்த 5 தினங்களுமே தெய்வமாடும் சடங்கு விரிவான வகையில் முன்னெடுக்கப்படுகிறது. இச்சடங்கு ஒரு நாளில் 2 வேளையிலும் நிகழ்த்தப்படுகிறது. மற்றையது மாலை 5 மணி தொடக்கம் இரவு பொழுது வரையிலும் நீண்டு செல்வதாகும். இச்சடங்குகளிலே தெய்வமாடுதலை பார்க்கவும் அவை கட்டுக்கோருவதை கேட்கவும் மக்கள் பலரும் கூட்டமாக திரள்வதையும் அவதானிக்க முடிகிறது. இது ஒரு வகையில் பிரான்சிய சமூகவியலாளரும் சமயத்தின் மூலவேர்களை ஆழமான வகையில் ஆய்வு செய்தவருமான எமில் டெர்கிமின் கருத்தை புலப்படுத்தி நிற்கிறது. எளிமையான எந்த ஒரு சமய நம்பிக்கையும் உயிர் வாழ்வதற்கு சடங்குகள் அவசியம். சமய நம்பிக்கை, வணக்க மரபு, புனிதமான சமய சடங்குகள் தொடர்பில் எவரும் கேள்விக்குட்படுத்த இயலாது. புராதன சமய சடங்குகள் சில புதிர்த்தன்மையை கொண்டிருக்கின்ற போதிலும் அவை மக்கள் மீது ஆழமாக செலுத்தும் செல்வாக்கினை நாம் மறுக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியின் செயல் வடிவமே சடங்கு என்று கருதலாம் என்பது எமில் டெர்கிம் கருத்து வெளிப்பாடு. இந்த உண்மையினை நாம் மட்டக்களப்பில் தெய்வமாட சடங்கு முறையிலும் அவதானிக்க முடியும். தெய்வமாடலின் அடிப்படை அம்சங்கள்: வித்தை, மேஜிக், விஞ்ஞானம், சயின்ஸ், சடங்கு, ரிச்சுவல்ஸ். இவை 3 எண்ணக்கருக்களை மானிடவியலாளர்கள் விரிவாக ஆய்வு செய்துள்ளனர். தெய்வமாடுவோர் கூட தாம் வானத்துக்கும் பாதாளத்துக்கும் இடையில் அலைக்கழிக்கப்படுவதாக தெரிவித்து உள்ளனர். அப்படியானால் தெய்வமாடுவோர் ஏதாவது ஒரு வகையில் சாதாரண மாந்தருக்கு புரியாத வகையில் அமானுஷ்யமான வித்தைகளை நிகழ்த்துகின்றனரா என்றும் சில ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வித்தை, மேஜிக் என்ற சொல்லை மர்மமான ஒரு உலகையும் நாம் எதிர்பார்க்காத சாத்தியப்பாடுகளை வெளிப்படுத்தும் ஒரு விடயமாக தென்படுகிறது. ஒரு வகையில் நாம் புராதன கால மனிதரின் பேராசைகளையும் அவர்களது அறிவு நுட்பத்தையும் அது எதுவாக இருப்பினும் அறிந்து தெரிய முற்படுவது பயன்மிக்கதாகவும் இருக்கும். பகுதியளவில் வித்தை என்பது ஒவ்வொருவரிலும் ஏதோ ஒரு வடிவில் மறைந்துள்ள ஆற்றல்களை, வியத்தக இயல் கடந்த சக்தியை மறையாமல் நீடித்த நிலைக்கு அற்புதத்தை மனவழியில் உருவாக்கி நம்பிக்கையூட்டும் இந்த இயல் கடந்த பகுத்தறிவு சாராத நம்பிக்கையின் தொடர்ச்சிதான் இப்பிராந்தியத்தில் ஆடப்படும் தெய்வமாடற் சடங்கின் அடிப்படை அம்சமாகவும் காணப்படுகிறது. அதுவே இச்சடங்கினை கால ஓட்டத்தில் மருவி மறைந்து விடாமல் காத்தும் வருகிறது எனலாம். வித்தைக்கலையில் மந்திர உட்சாடனத்துக்கு ஒரு கணிசமான இடமுள்ளது. சக்தி வாய்ந்த ஊடகமாக அது தொழிற்படுகிறது. ஏனையோரை அது கட்டுப்படுத்துகிறது, கவர்கிறது. மந்திர வார்த்தைகளை உற்சாடனம் செய்து கவர்ச்சி ஏற்படுத்துவது என்பதன் மூலம் தெய்வம் ஆடுவர் இங்கு மகா சாம்ராத்தியம் வாய்ந்தவர்களாக கணிக்கப்படுகின்றனர். ஆனால் அது ஒரு குறுகிய நேரத்தையே தனது எல்லையாக கொண்டிருப்பதும் நோக்கத்தக்கது. இங்கே தெய்வம் ஆடுதலின் போது மொழியானது கவிதை வடிவிலும் சொற்களாகவும்
ஆற்றல் மிக்கனவாகவும் வசியமூட்டுவனவாகவும் மகிழ்ச்சியூட்டுவனவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. தெய்வமாடுவோரின் தோற்றப்பாடு ஆட்ட முறைமை. அதிகாலை பூசையின் போது தலைமை பூசாரியின் வகிபாகம் மிகவும் பிரதானமானது. தெய்வம் ஆடுவோர் பெருமளவுக்கு பெண் தெய்வத்தை அம்மன் உருவகிக்கும் வகையில் வர்ணப்பட்டு சேலைகளை அணிந்துள்ளனர். அவர்கள் நீராட்டப்பட்டு அவர்களின் காதுகளில் மந்திர உச்சாடனம் செய்விக்கப்படுகிறது. ஆய்வு அவதானிப்பின் போது 6 ஆண் தெய்வங்களும் ஒரு பெண் தெய்வமும் சடங்கிலே ஈடுபட்டனர். தெய்வங்கள் அனைத்துமே நீராட்டப்பட்டு வேப்பிலை கொத்தினை கையில் ஏந்தியதும் அவர்களின் உடலில் ஒரு வகையான நடுக்கம் ஏற்படுகிறது. மெல்லிய அதிர்வாகத் தொடங்கும் அந்த நடுக்கமானது நேரம் செல்ல செல்ல அதன் கதியும் துரிதமும் அதிகரிக்கிறது. அத்துடன் ஆட்ட முறைமையில் ஒரு வகையான தாளத்தட்டையும் அவதானிக்க முடிகிறது. இதன் அழகியல் அம்சம் தனியே ஆராயப்பட வேண்டியது. தெய்வமாடுவோரின் ஆட்ட முறைமைக்கு ஏற்ப உடுக்கை இசைக்கப்படுகிறது. கட்டுக்கூறுதலும் மக்கள் நம்பிக்கை மரபும். கிராமிய சமயத்தை நெறிப்படுத்தும் சில நம்பிக்கை ஓட்டங்களை நாம் முடிந்த முடிவாக வரையறுக்க இயலாது. தெய்வமாடுவோர் கூடி நிற்கும் அடியார்களில் ஒருவர் மீது தண்ணீரை தெளித்து அருகே அழைத்து அவர்களோடு உரையாடுகின்றனர். அவர்களின் வாழ்வியல் பிரச்சனைகளை விசாரிக்கின்றனர், தீர்வுரைக்கின்றனர். எவ்வாறாயினும் தெய்வமாடுவோரின் சொல்லாடல் அல்லது மொழிப்பிரயமானது புரிந்து கொள்வதற்கு சிரமமாக உள்ளது. எடுத்துக்காட்டு: குஞ்சனன் ஆண் பிள்ளை, பூமரம் பெண் பிள்ளை. இத்தகைய சொல் வழக்காறுகள் எவ்வாறு உருவாகின என்பதற்கு புலமைத்துவமான தெளிவான வியாக்கியானத்தையும் பெற முடியாதுள்ளது. இதனை விட எத்தகைய தெய்வம் ஒன்றலில் இச்சடங்கானது நிகழ்த்தப்படுகிறது என்பதையும் பின்வருமாறு வரிசைப்படுத்தலாம். நரசிங்கர், பத்தினி அம்மன், பிரத்யங்கரா தேவி, நாகதம்பிரான், ஆஞ்சநேயர், பேச்சியம்மன், நீலயமடாதே அம்மன், மூல தெய்வமான காளியம்மன். இவற்றுள் பிரத்யங்கரா தேவிக்கு பெண் தெய்வம் மட்டுமே ஆடுவதும், மகப்பேறு இல்லாத தம்பதியினருக்கு மருந்து அளிப்பதும், அதனால் பலர் பயனடைந்திருப்பதும் சிறப்பான அம்சமாகவே உள்ளது. ஒவ்வொரு தெய்வம் ஒன்றிலும் நிகழ்த்தப்படுகின்ற சடங்கிலே குறுகிய வேறுபாடுகள் அவதானிக்க முடிகிறது. மானிடவியலாளர்களின் சிந்தனைகள். மனிதர் அல்லது மனித சமூகமானது தன்னைத்தானே வழிபட முற்பட்டதன் விளைவே சமயம் என்பார் டேர்கியூ. இயற்கை பிரபஞ்சத்தில் வாழ்வியலை நிகழ்த்த முற்பட்ட மாந்தருக்கு விடை தெரியாத வினாக்களுக்கு விடையாகின்ற ஒன்றாகவும் நாம் இந்த தெய்வமாடற் சடங்கினை கருதலாம். 19ஆம் நூற்றாண்டின் பிந்திய காலகட்டத்திலேயே சடங்கியலை விஞ்ஞான பூர்வமாக கற்கின்ற முயற்சியானது மானிடவியல் தளத்தில் ஒரு வகையான தொழிற்பாட்டு வாதம், அதற்கு மலினோவ்ஸ்கி முதலியோர் செழுமை சேர்த்தனர். அது சமயத்தை புறவயமாக நின்று கற்றுக்கொள்ள முற்பட்டது. சடங்கு முறைமை, விசேட உடை, பாடல், மந்திரங்கள், நடனம், இசைக்கருவிகளை இனக்குழு நிலையில் வைத்து ஆய்வு செய்தது. குறியீடுகளின் நுண்பொருளையும் கலந்துரையாட முற்பட்டது. இந்த இடத்தில் விக்டர் டர்னரின் ஆய்வுகளும் சிந்திக்கத்தக்கனவாக உள்ளன. அவர் நெடும்பு இன மக்களின் ஒரு வகையான சடங்கு பற்றி ஆய்வு செய்து அதன் வழியாக சடங்குகளின் பண்பு, நடத்தை கோலங்கள், நம்பிக்கை முறைகள் பற்றி விரிவான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். அடையாளங்கள், பௌதிக பொருட்கள், நடவடிக்கைகள், சொற்கள், சைகை மொழிகள், ஒலி குறிப்புகள், நிகழ்வுகள் இவை பற்றிய புலப்பதிவுகளையும் தன் ஆய்வில் எடுத்துரைத்துள்ளார். சடங்கு என்பது ஒழுங்கமைக்கப்பட்டதும் தொடர் வரிசையுமான நிகழ்வென்பது அவரது கருதுகோள். அதனை நாம் இங்கு நிகழ்த்தப்படும் தெய்வமாடற் சடங்கிலும் பிரதி செய்யலாம். அடியார்களின் எதிர்பார்ப்புகள். ஆய்வுச் செயல்முறையின் போது பங்கு பெற்றலின் அடியாக இச்சடங்கினை ஊடகமாக கொண்டு அடியார்கள் வெவ்வேறு எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளமை புலனாகிறது. நாட்டப்பட்ட அல்லது தீராத நோய்களை தீர்த்து கொள்ளுதல், தமது தொழில் முயற்சிகளில் மேம்பாடு அடைதல், கருவளம் வேண்டி நிற்றல்,
அமானுஷ்யமான அல்லது பித்தநிலை சார்பான நோய்க்குறிகளில் இருந்து விடுதலை பெறுதல், எதிரிகளின் தொல்லையிலிருந்து மீளுதல், கடன் தொல்லை வறுமை நீங்க பெறுதல், மன அமைதி வாழ்க்கையில் சுபீட்சம் அடைதல், சூனியம் போன்ற தொல்லையிலிருந்து விடுபடுதல். முடிவுரை: சமயம் சடங்கு பற்றிய மானிடவியலில் தெய்வமான சடங்கு தொடர்பான ஆய்வும் முதன்மை பெறுவதாகும். கிராமிய சமயத்துடன் இணைந்த நிலையில் மட்டக்களப்புக்கு உரித்தான ஆகமம் சாராத வழிபாட்டு முறையினுள் இச்சடங்கு மிக நீண்டதொரு தொடர்ச்சித்தன்மையும் பண்பாட்டு அசைவியக்கத்தையும் புலப்படுத்தி நிற்கிறது. பாரம்பரியமாகவே தெய்வம் ஆடுவோர் குடும்ப மரபின் ஊடாக இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சடங்கு நிகழாத காலகட்டத்தில் சாதாரண மானிடராக நிற்பவர்கள் தெய்வமாகும் நிகழ்வினுள் பங்கு பெற்றும் போதில் அவர்களின் பிரதிமையும் சமூக மதிப்பீடும் தெய்வ அந்தஸ்துக்கு உயர்ந்து விடுகிறது. அவர்களின் உடலை ஊடகமாக கொண்டு தெய்வமானது உள்ளுரைந்து வாக்கு கூறுவதாக நம்பப்படுகிறது. இது பிரபஞ்ச சக்தியுடனான ஒரு வகை ஆற்றல் எனலாம். டைலர், மலினோவ்ஸ்கி, டேர்கிம், லாங், பிமரசர், ஹோமன்ஸ், ஹோவல்டாய், மிஸ்கில்மன், குலக்மன் முதலான பல்வேறு ஆய்வாளர்களின் மானிடவியல் தழுவிய கோட்பாட்டு சிந்தனைகளும் இங்கே ஓரளவு இணைந்து செல்கின்றன. இத்தகைய சடங்கின் உண்மைத்தன்மை விஞ்ஞான நிரூபணத்தை பற்றிய கேள்விகளும் எழாமல் இல்லை. எவ்வாறாயினும் மட்டக்களப்பு பிராந்தியத்துக்கே உரித்தான பத்ததி வழிபாடும் சமஸ்கிருத மயமாகாத நிலையும் உள்ளூர் பண்பாட்டு பேணலின் தற்றுறுதியும் ஒரு வகையான பயபக்தியும் மாந்தரின் தொய்வடையாத நம்பிக்கையின் உறுதிப்பாடும் இச்சடங்கின் தொடர்ச்சிக்கு வழியமைக்கின்றன. இது ஒரு ஆரம்ப நிலை ஆய்வு முயற்சியாகும். இன்னும் தேடவும் பதிவு செய்யவும் பல அம்சங்கள் தொக்கியுள்ளன என்று கூறலாம்.